காட்டுன்ற எண்ணம் உனக்கு வரும். சொந்த அக்காவே நீங்க நல்லா இருக்கவே மாட்டேன்னு சொல்லிருச்சுல, அந்த அக்கா முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணுங்க. நீ பெரிய ஆளா வரணும். மளிகை கடையை சூப்பர் மார்க்கெட்டா மாத்தணும். சிவகங்கை முழுக்க நிறைய பிரான்ச்சஸ் தொடங்கும். யாரெல்லாம் உன்னை கேவலமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும். என்னைக்கா இருந்தாலும் அந்த வீடு இன்னொருத்தங்க வீடு தான். இதுதான் சித்தப்பா உங்க வீடு. உங்களுக்கு நாங்க எல்லாருமே இருக்கமே சித்தப்பா. நீங்க தைரியமாவும் சந்தோஷமாவும் இருங்க. இம்புட்டு பேர் இருக்கட்ட உனக்காக சாப்பிடுறா. எனக்கு சாப்பாடு வேணாம். உட்கார்றா. என்னடா சித்தப்பா சாப்பிடு. சாப்பிடுங்க சித்தப்பா. சாப்பிடுங்க குழந்தைனாரே. அப்பா ஊட்டி விடுறாரு, வாங்கிக்கோ. மாமா என்ன யோசிக்கிறீங்க? வீட்டுல நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதே சரியா சாப்பிட கூட இல்லையோ? வீடுன்னு இருந்தா 1000 பிரச்சனை வரதா செய்யும் மாமா. அதுக்காக வயிற்று காய போடுவேலா? சித்தப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாருன்னு நானே எதிர்பார்க்கல. கொஞ்ச நாள் தான் எனக்கே அவரை தெரியும். எனக்கே அவர் பண்ணின காரியம் அம்புட்டு அதிர்ச்சியா இருந்துச்சு. பிறந்ததுல இருந்து நீங்க அவரை பாக்குறீங்க. இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காங்களோ தெரியல மாமா. ஆனா ஒண்ணு சொல்றேன், துரோகத்திலே பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அது பண்றதுக்கு இந்த மனுஷங்களுக்கு எப்படிதான்மா? என்னமோ சொற்பொழி வாத்திட்டு இருந்தல்ல ஆத்து. இல்ல மாமா, அது வேற யார்கிட்டயும் பேச வேண்டிய டயலாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? துரோகத்தை பத்தி எல்லாம் நீ பேசலாமா? நம்பிக்கை துரோகத்தை பத்தி எல்லாம் நம்ம பேசலாமா? என்னடி கிடைச்ச கேப்ல எல்லாம் நல்லவள மாறலான்னு பாக்குறியா? மாமாவுடைய கடை பிரச்சனை வந்துருச்சு இல்லன்னு வச்சுக்கயே, உன்னோட கதையை வேற மாதிரி மாறி இருக்கும். இந்த பிரச்சனை மட்டும் நடக்காம இருந்து உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் நான் சொல்லி இருந்தேன்னு வையேன், இந்நேரம் உன் வீட்டுல உன் ஃப்ராடு குடும்பத்தோட நீ உட்கார்ந்துட்டு இருந்திருப்ப. தேவையில்லாம என் குடும்பத்தை ஃப்ராடுன்னு சொல்ல வேண்டாம். ஏய், ஃப்ராடு குடும்பத்தை ஃப்ராடுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றதா? வீட்டு பிரச்சனையில நம்ம பிரச்சனை அப்படியே அமைங்கிருச்சுன்னு கனவுல கூட நினைச்சிடாதடி. ஏய், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம புருஷன் இந்த 4 செவத்துக்குள்ள 4 வார்த்தை திட்டுவான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது மனசு கஷ்டம் ஆயிடுமேன்னு இவன் சொல்ல மாட்டான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதடி. இப்ப குடும்பத்துல நிலைமை சரியில்லை, நிலைமை சரியாகட்டும். எங்க மாமா கொடுத்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வீட்டுல இருக்கவங்க யாருமே வெளியில வர முடியல. அப்படி மட்டும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் உன் படிப்பு கதை, உன் வேலை கதை, குழந்தை கதை